பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா முதல் ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாள்ல எல்லாருக்குமே என்ன ஆசை, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் இந்த ஜும்மாவை கொண்டு வெற்றிகரமாக முடியணும் தானே ஆசைப்படுவோம். நம்ம துவாக்கள் கபுலாகணும், நம்ம தேவைகள் நிறைவேறணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், ரமலானுடைய எல்லா சிறப்பும் கிடைக்கும்னு ஆசைப்படுவோமே. அத்தனை சிறப்பும் இதுல இருக்குது. அந்த அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதேதான் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்ய சொன்னாங்க. இன்னும் சஹாபாக்களும் இதே தான் செஞ்சு வந்தாங்க. இதை செய்பவர் தான் ஜும்மாவை சிறப்பித்த நல்லடியார்களாக இருப்பாங்க. அந்த அமல் பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாள்ல அதிகமாக நம்மளைய ஸலவாத் ஓத சொன்னாங்க. அப்ப மத்த நாள்லாம் நம்ம ஸலவாத் ஓத தேவையில்லையான்னு கேட்டா, எல்லா நாளும் ஓதுவதை விட இந்த நாள் அதிகமா ஓத சொன்னாங்க. ஏன்னா ஜும்மா நாள் ஸலவாத்து நபி அவர்களத்துல கொண்டு போய் காண்பிக்கப்படுது. அதனால இந்த நாள்ல அதிகமாக நபியின் மீது ஸலவாத் ஓதுங்க. அதுல ரொம்ப சிறப்பான ஸலவாத்துன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு தரூதே இப்ராஹிம் தான். அதே சமயத்துல நீங்க அது மட்டும் தான் ஓதணும் இல்ல, எல்லா சின்ன ஸலவாத்தையுமே நீங்க ஓதலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது கூட ஸலவாத்து தான். நமக்கு நிறைய ஸலவாத்து தெரியும். அதனால நம்ம எந்த ஸலவாத்துன்னு குறிப்பிட்டு சொல்லல. உங்களுக்கு விருப்பமான தெரிஞ்ச ஈஸியான ஸலவாத்தை அதிகமா ஓதிக்கொள்ளுங்க. எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டே இருங்க. நம்ம இப்போ உட்காந்துட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம், எந்திரிச்சு போவோம், வீட்டுல வேலை செய்வோம். இந்த நேரத்துல எல்லாம் நம்ம அமல் செய்யணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அமல் அப்படிங்கிறது நம்ம சும்மா உட்காந்து அப்ப செய்யறத அமல் நினைச்சுக்கிறோம். கிடையாது. நீங்க குரான்ல நம்ம பார்த்து ஓதுறோங்கிறதுனால அதெல்லாம் உட்காந்து ஒழு செஞ்சு நம்ம செய்யலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நேரத்துல எல்லாம் நமக்கு அந்த நேரம் தான் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ரமலான் நோன்பே வச்சிருந்தாலும் நோம்பாளியா இருக்கும்போது கூட நமக்கு வீட்டுல வேலை இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுல குழந்தைகளை பாத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்ப எல்லாம் நம்மளால அமல் செய்ய முடியாது. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே திக்ரு ஓதிக்கிட்டே இருப்பாங்களாமா. உட்காரும் போது, எந்திரிக்கும் போது. இன்னைக்குமே பெரியவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் போதுதான் அதிகமான நன்மை சேர்த்துவாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படிதான் செய்வாங்களாமா. வேலை செய்யும் போது கூட ஸலவாத்தையும் திக்ரையும் ஓதி இருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸலவாத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டே இருங்க. ஒரு தடவை 2 தடவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. அடுத்தது ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த நாள் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாளா இருக்கு. அதனால இந்த நாள்ல மத்த நாள்ல கேட்கக்கூடிய துவாவை விட அதிகமா கேளுங்க. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, துவாக்கள் மேல சிலருக்கு என்ன ஆயிருதுன்னா ஆர்வம் குறைஞ்சிருது. ஷைத்தான் நம்மளை துவா கேட்க விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கேட்டது கிடைக்கலையேன்னே நம்மளே விட்டுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு தேவை இல்ல, 10 தேவை கூட கேளுங்க. அல்லாஹ் எதை நாடுறானோ அதை கொடுப்பான். சில நேரத்துல நமக்கு ஒண்ணு முக்கியமா இருக்கும், அந்த முக்கியமானதவே கேட்டுட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் சின்ன சின்னதா இருக்கிற நிறைய கொடுப்பான். அதனால நீங்க சில விஷயங்களை அல்லாஹ் தாமதிச்சாலும் அது நல்லதுதான். அதனால துவா கேட்பதை கைவிடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பான். நல்லபடியாக அதிக துவாவை கேளுங்க. பொதுவா நான் ஃபரல் தொழுதல் தான் கேட்பேன் அப்படின்னு நீங்க சொன்னா, இன்றைய நாள்ல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை துவா கேளுங்க. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை துவா கேட்க முடியும்? துவா கேட்கணும்னா உட்காந்து தானே கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து கையேந்தி அதுக்கப்புறம் ஒழு செஞ்சு இப்படிலாம் தான் கேட்கணும் இல்ல. அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாவே அது ஒரு துவா, இஸ்திக்ஃபாருக்கான துவா. யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்டீங்கன்னாவே அது ஒரு துவா. அந்த மாதிரி நீங்க தமிழ்ல, அரபில எல்லாம் கூட நான் சொல்லல, தமிழ்ல கூட கேட்கலாம். இல்ல அரபில ஓதணும்னா என்ன ஓதணும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ரப்பனா துவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியுற துவா என்ன சொல்லுங்க. ஒன்னா யூனுஸ் நபி துவா கண்டிப்பா தெரியும். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதுக்கப்புறம் ரப்பனா துவால நமக்கு நபி அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வ கினா அஸாபன்னார். இந்த ரெண்டுமே எல்லாருக்கும் தெரியும். இதுல ஒரு துவாவை பிடிச்சி வச்சீங்கன்னா கூட போதும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கொண்டே இருங்க. அடுத்தது மூன்றாவது அமல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அமல்களை அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த நாள் பாவங்களை கழிக்கக்கூடிய நாளும், இன்னும் இந்த நாள் தான் மறுமை நிகழக்கூடிய நாளா இருக்கிறதுனால, மறுமையை நினைப்பவர் என்ன செய்வாங்கன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்காக அனுப்பப்பட்டோம்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹுவை வணங்குவதற்கு. அல்லாஹுவை வணங்குவதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திக்ரு, தொழுகை, துவா எல்லாமே தான். அப்ப நீங்க அதிக அமல் செய்யறது ஜும்மா நாள்ல உங்களுக்கு ஒரு பெரும் சுன்னத்தா இருக்கு. அதிக அமல்னா என்ன சொல்லலாம்னா, நான் தினமும் ஒரு 10 நிமிஷம் குரான் ஓதுவேன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் ஓதுங்க. இல்ல நான் தினமும் இப்படி தொழுகுவேன், பரல் முடித்தா தொழுவேன் அப்படின்னா இன்னைக்கு சுன்னத்து நஃபில் சேர்த்து தொழுங்க. அதே மாதிரி நான் தினமும் திக்ரு ஓதுவேன், ஆனா ஒவ்வொரு நாள் ஒரு திக்ரு ஓதுவேன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா திக்ரு ஓதுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமா அமல் செய்யுங்க. வாரத்துல திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரையும் நீங்க செஞ்சதை விட வெள்ளிக்கிழமை அதிகமா செஞ்சிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு எப்படி இருக்கும், மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கும்.
அதையும் நீங்க இன்னைக்கு வந்து நிறைய செஞ்சுக்கோங்க. எல்லா அமலுமே இதுல அடங்கும். நீங்க சதக்கா கூட கொடுக்கலாம். நோன்பு திறக்கறதுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், நோம்பாளிகளுக்கு விருந்து கூட கொடுக்கலாம். அது வந்து தேவையுள்ளவங்களுக்கு கொடுங்க. அப்பதான் அதோடைய பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இதை 3யுமே அதிகமாக செய்துவாங்க. அதுதான் இந்த நாளுடைய நன்மையை நமக்கு தரும். அல்லாஹ் போதுமானவன். பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க.